உங்கள் ப்ரெக்னென்சி ஒரு லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி, எதுவும் வெஜைனல் ப்ளீடிங் அந்த மாதிரி ஆன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அவசியம் உங்களோட நீங்கள் ஆஃபீஸ்க்கு வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க, 2 வீலரா அவசியம் எடுத்துகிட்டு போகலாம். பட் ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஆர் ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ் ஆஃப் யுவர் ப்ரெக்னென்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட். பிகாஸ் ஸ்கேனில் உங்களுக்கு நஞ்சு கீழே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா, when is the best time to travel அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெக்னென்சியில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காமன் டவுட்டு, ட்ராவல் பண்ணலாமா டாக்டர்? அது வெளியூருக்காக இருந்தாலும் சரி, உள்ளூர்லேயும் சரி, ஒரு இடத்துலேருந்து நான் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பெஸ்ட்டு? காரா, பஸ்ஸா, ட்ரெயினா, இல்லாட்டி என்னோட 2 வீலர் நான் உள்ளூரில் என் ஆஃபீஸ்க்கு ஓட்டிகிட்டு போகலாமா? இந்த மாதிரி எக்கச்சக்க சந்தேகங்கள் உண்டுங்க. ஸோ இன்னைக்கு ட்ராவல் டியூரிங் ப்ரெக்னென்சி பற்றி பேசலாம். உங்கள் ப்ரெக்னென்சி ஒரு லோ ரிஸ்க் ப்ரெக்னென்சி, எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை, உங்களுக்கு பெயின் இல்லை, எதுவும் வெஜைனல் ப்ளீடிங் அந்த மாதிரி ஆன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா அவசியம் உங்களோட நார்மல் ரொட்டீன் என்னவோ அதை நீங்கள் தாராளமாக கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட டெய்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்ன? நீங்கள் ஆஃபீஸ்க்கு வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க, 2 வீலரா அவசியம் எடுத்துகிட்டு போகலாம். பட் பள்ளம் பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லுவோம். ஆட்டோவில் போகிறீங்களா? போகலாம். பட் அஃப்கோர்ஸ் ரோட்ஸ் பம்பியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக போகாமல் கொஞ்சம் காஷியஸாக ஓட்ட சொல்லுங்கள். காரில் போகிறீங்களா? அவசியம் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகலாம். இன்னும் பேபி வளர வளர உங்களோட டம்மி பெருசாகும் போது தான் அது கொஞ்சம் போய் ஸ்டியரிங் வீல் கிட்ட வரைக்கும் இடிக்கும் போது தான் அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக தெரியும். தவிர அது வரைக்கும் நம்ம செல்ஃப் டிரைவிங் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. உங்களோட யூஷுவல் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸா? உங்களோட ஆஃபீஸ் பஸ் உங்களை டெய்லி 1 hour 2 hours நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் வேலைக்கு போயிட்டு வரது தான் உங்களோட நார்மல் ரொட்டீனா? ஸோ பேசிக்லி யூ கேன் கண்டினியூ வித் வாட் எவர் யூ ஆர் டூயிங் பிஃபோர் யூ காட் ப்ரெக்னென்ட். என்ன அவாய்ட் பண்ணிக்கலாம்? நார்மல் ரொட்டீன் கண்டினியூ பண்ணலாம். தவிர அவுட் ஆஃப் த ஆர்டினரி ரொம்ப அலைச்சல் அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். ரொம்ப வெயிட் தூக்க வேண்டாம். ஆர் உங்களுக்கு உடலுறவு முதல் 3 மாதத்தில் பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ஆர் ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸ் ஆஃப் யுவர் ப்ரெக்னென்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு பீரியட். பிகாஸ் முதல் 3 மாதத்தில் தான் காமனாக நம்மளுக்கு மிஸ்கேரேஜஸ்க்கான ரேட்டு அதிகங்கிறதுனால தான். பட் நம்ம நார்மலாக வேலைக்கு போகிறது, வீட்டுக்குள்ளே நின்றுட்டு செய்கிறது, படிக்கட்டு ஏறி இறங்குறது, வாக்கிங் போகிறது, ரெகுலர் ரொட்டீன் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன் சர்டன் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சிஸ் வேர் ஏதோ ஒரு காரணத்தினால பெயின் இருக்குது, ப்ளீடிங் இருக்குது, நம்மளுக்கு ப்ரீவியஸ் மிஸ்கேரேஜ் ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை ஸ்கேனில் உங்களுக்கு நஞ்சு கீழே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கணும்னு உங்கள் டாக்டர் ஸ்பெசிஃபிக் ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி சுச்சுவேஷன்ஸில் சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ முதல் 3 மாதம் முடியும் வரை, இல்லை உங்கள் டாக்டர் கோ ஹெட் கொடுக்கும் வரை நீங்கள் ட்ராவல் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ ட்ராவல் அவுட் ஸ்டேஷன் ட்ராவல் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டைரக்ட் கனெக்டிவிட்டி இருந்தால் பெஸ்ட்டு ட்ரெயினு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் இல்லை. ஸ்லீப்பர்னால் நீங்கள் படுத்தே போகலாம். இப்போல்லாம் பஸ்ஸும் ஸ்லீப்பர் உங்களுக்கு இருக்குது. இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ரோட்ஸ் ஆர் ஃபைன்னா அதுவும் யூஸ் பண்ணலாம். இல்லை லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் நீங்கள் உங்கள் காரில் போகணும்னு நினச்சிங்கனாலும் அப்பப்போ, பிகாஸ் ரொம்ப நேரம் நம்ம உட்காந்து போகும்போது பேக் பெயின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் பிரேக்ஸ் இன்பிட்வீன் எடுத்துகிட்டு மேக் ஷுர் டு கீப் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், ஸ்டே ஹைட்ரேட்டட் அண்ட் தென் ட்ராவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன். வென் இஸ் த பெஸ்ட் டைம் டு ட்ராவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் த செகண்ட் ட்ரைமெஸ்டர். உங்களுக்கு 5, 6, 7 மாதங்கள் அந்த டைம் பீரியட் தான் பெஸ்ட் டைம் டு ட்ராவல். முதல் 3 மாதம் கொஞ்சம் க்ரூஷியல் டைம் பீரியட், முடிஞ்சால் அவாய்ட் பண்ணிக்கலான்னு சொன்னோம். அதே மாதிரி கடைசி 3 மாதங்கள் பேபி வளர வளர நம்மளுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து போகிறதுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அண்ட் ரொம்ப டெலிவரி டேட் கிட்ட வரும்போது எந்த ஊரில் டெலிவரி ஆக போகிறதோ அங்கே போய் சேஃபாக சேர்ந்துடணுங்கிறது முக்கியம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அண்டர்டேக் பண்ணாமல் இருக்கிறது இஸ் அ சென்சிபிள் ஐடியா. ஸோ செகண்ட் ட்ரைமெஸ்டர் இஸ் த பெட்டர் டைம் டு ட்ராவல். ஸோ இப்போல்லாம் நிறைய பேர் கப்பிள்ஸ் when they are coming for their checkup, பேபி மூன் பிளான் பண்ணுறோம் டாக்டர், ஸோ நாங்கள் ஏதோ ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ மேக் ஷுவர் அங்கே போய் நீங்கள் ரொம்ப ஆக்டிவிட்டீஸ், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், அந்த மாதிரி ஹை இம்பேக்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் மேற்கொள்ளாமல் ரிலாக்ஸேஷனுக்காக போகிறீங்களா? அவசியம் செகண்ட் ட்ரைமெஸ்டர் இஸ் த பெட்டர் டைம் பீரியட் டு கோ ஃபார் அ பேபி மூன் ஆர் எனி அதர் ட்ராவல் சொல்லிட்டு சொல்வேன்.
So in any low risk pregnancy, usual travel is not going to land up in a miscarriage because உங்களுக்கு மிஸ்கேரேஜுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் அந்த கரு ஸ்ட்ராங்காக நின்றுருக்கா இல்லையாங்கிறது தான் தவிர நீங்கள் சாப்பிட்டதோ செஞ்சதோ செய்யாததோ ட்ராவல் பண்ணதோ இதுக்கு காரணம் கிடையாதுன்னு தான் சொல்வேன்.